ஐயே உள்ள போகாதீங்க. Please give them a big round of applause. Request all the players to please come to the stage, please. கோவை YMCA கூடைப்பந்தாட்ட கோடைகால பயிற்சி வகுப்புகள் கடந்த 62 ஆண்டுகளாக நடந்து இந்த ஆண்டு 63வது ஆண்டாக சிறப்பாக தொடங்கி இன்று நிறைவு பெற இருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கூடைப்பந்தாட்ட தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இங்கே உங்களால் வாத்தியார் என்று அடைமொழி வழங்கப்பட்டிருக்கிற அன்பிற்குரிய ஐயா வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் இந்த நாளிலே சிறப்பாக கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இங்கே தலைமை பொறுப்பினை வீற்றிருக்கிற எங்கள் கோவை YMCA தலைவர் எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் இ. ஜெயக்குமார் டேவிட் அவர்களே, எங்களுடைய தலைவர் இந்த வளாகத்திலே மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை எங்கே இருந்தாலும், ஏன்னா அவர்
ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவர் பெரிய பிளேயர். ட்ராக் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஃபீல்டு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் சிறப்பாக பங்காற்றினவர். அதனால் எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே அவர் வந்து சிறப்பாக அவங்கள ஊக்குவிக்கிறதுல முன்னணியில் இருப்பார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய தலைவர் அன்பிற்குரிய ஜி செல்வராஜ் அவர்களே, மருத்துவமனையினுடைய சேர்மன், சிறப்பான கூடைப்பந்தாட்ட வீரர் எங்களுடைய பாசத்திற்குரிய ஐயா மருத்துவர் டேவிட் ராஜன் அவர்களே, நம்முடைய இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடிய அன்பிற்குரிய ஐயா கப்பல்ராஜ் மினாஸ் அவர்களே, இங்கே கூடைப்பந்தாட்ட லெஜண்ட்ஸ்களாக, பாஸ்கெட் பால் லெஜண்ட்ஸ்களாக பாராட்டு பெறுவதற்காக வந்திருக்கிற பாராட்டு பெறுவதற்கு தகுதியுடைய பெரியவர்கள் ஐயா ரங்கநாதன் அவர்களே, மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டிற்கும் ஒவ்வொரு விளையாட்டின் மீதும் காதல் கொண்ட நிறைய இருப்பாங்க. அதுபோல பாஸ்கெட் பால் லவ்வர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல எங்களுடைய கோவை YMCA துணைத் தலைவர் தேவராஜ் சாமுவேல் அவர்கள், பொருளாளர் தேவதாஸ் அவர்கள் மற்றும் எங்களுடைய கமிட்டி போர்டு மெம்பர் ஜோசப் ரத்னம் அவர்கள், எபனேசர் டேவிட் அவர்கள், பிராங்க்லின் ஜோசப், சுதாகர் பால், ஆம்ஸ்ட்ராங் இம்மானுவேல், KK ராஜன், சம்பத்குமார், ஜோயல் அகஸ்டின், இன்னும் YMCA உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கோவை YMCA சிறப்பான கோச்சாகவும் இந்த கோவை கூடைப்பந்தாட்ட YMCA கூடைப்பந்தாட்ட பயிற்சி களத்தினுடைய கன்வீனராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் சிறில் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த காலத்திலே தொடங்கி குறித்த காலத்திலே நிறைவடைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய வரவேற்புரையை இத்துடன் நிறைவடைத்துக் கொண்டு வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். To Mr. Socrates, sir, for setting the tone with an inspiring and gracious welcome address. Mr. Selvaraj is the youngest son of Mr. Gopal, the late founder of CRI Pumps. He was brought up into a joint Bourgeois family that laid a great stress on the non-academic aspect of his life. He was educated in Staines High School and graduated from PSG Arts College. While pursuing graduation, he almost worked full-time for CRI Pumps. His father's passion was creating CRI, helped him to develop a love and zeal for it in early stage of life, thereby gradually rising to the present highest position. He has about 33 years of experience in governing engineering industry with special acumen in operations management, administration and procurement. His exceptional leadership resulted in many of CRI's achievements. Few to not are top exporters in India and winner of EEPC award 18 times, winning National Energy Conservation Award for 8 times from Government of India. He loved basketball from childhood days and was in junior state camp and also represented Bhartiyar University for 3 years. He has been instrumental in motivating real clubs of India by conducting All India Basketball Tournament CRI Cup for women every year from 2002. He is donning the hat of President of Coimbatore District Basketball Association. We welcome you to deliver your address, sir.
Sir, a small bouquet of respect to you. Mr. Selvraj, sir, please give him the please. Good evening to everyone present here, including Mr. Kapil Raj Minas, former Youth India captain, Mr. David Rajan, Chairman, Managing Director, Ortho1, Mr. Jay Kumar David, President of YMCA, and honoring legends of basketball, Mr. Ranganathan, Mr. K.A. Rajaramanikam, Mr. P. Ramalingam, Mr. S. Swaminathan, and Mr. Cyril Iridhe-Raj, convener of Mr. SVK Santorini Celebrations Basketball State Players of both men and women, our beloved basketball fraternity, students, parents, and media friends. I normally avoid speaking on sports events, but being this tribute to Sri S. Venkatakrishnan, father of basketball, I should speak few words on his centenary birth celebrations and recognition of outstanding achievements of state players. Sri S. Venkatakrishnan was affectionately called by us as Periyavadyar. He started his career as inspector in malaria eradication department and then joined as a coach in National Institute of Sports. He is a founder of Coimbatore District Basketball Association and has organized numerous national and international events in Coimbatore over the period of 40 years. We can learn from Periyavadyar, for example, I am saying that patience towards the game, dedication, discipline, punctuality, his decision-making skill. Groomed and mentored many coaches and basketball players in his career. Throughout his career, he has remained neutral and impartial. Vast knowledge of the game was the authority in framing rules and regulations for the game of basketball in India. His legacy transcends boundaries and contributions to the game will forever be remembered. I also want to recognize Mr. Cyril, who embarked his basketball journey in 1975 and has completed 50 years of dedication to basketball. Mr. Cyril is a renowned state player and referee and is member in charge of YMCA Basketball Club for the past 47 years. He has brought back the legacy of basketball by a respectable Periyavadyar and has done a phenomenal work for the development of basketball players. The accomplishment would not have been possible without the continuous support from YMCA. I extend my heartfelt gratitude to all members of YMCA Basketball Club, office bearers of YMCA, and Cyril for organizing this splendid centenary day celebration. It is a statement for the unwavering support and dedication to the sport. I offer my sincere congratulations and best wishes to the state basketball players being honored today. Let us continue to cherish and uphold the legacy of Ms. Sri Venkatakrishnan and strive for excellence in all our endeavors. In recognition of the service of Mr. Cyril, on behalf of CDBA, we would like to present a memento to honor his valuable contribution to the basketball fraternity. Thank you. Mr. Cyril, please. Thank you, everyone.
Please take your seat. Thank you very much, sir. He led Indian youth national team in the year 1974 under the mentorship of our Vadiyar. With exceptional leadership on basketball court, he donned the captain's armband for India against Germany team, through which he earned a spot in Heidelberg City team in Germany. He has come all the way from Germany to attend this function. With just one word we mentioned to him about the centenary celebration of Vadiyar. Can we give him a big round of applause and a small bouquet to Mr. Manhas, please? Mr. Manhas, can you please give a small speech for us, sir? Namaskar, everybody. Thank you very much for IMCA that invited me, and I'm blessed to be here. Nothing to say much about Mr. Venkatakrishnan because everybody knows him. I just met him in 1974 and he changed my life. Not in basketball. I achieved many things in basketball and he made me a better human being. Just because of his presence, I learned so many things. And my coach from Chandigarh, Mr. A.S. Yadav, also, who expired last month, they were very good friends. So I don't know how I deserved all these things. I have two gurus, one in Chandigarh and one in Tamil Nadu. And I'm very pleased and I'm very much blessed to be here. Thank you very much. That's all what I want to say. Thank you. Dr. David V. Rajan has been associated in the 1980s. He moved to Coimbatore and set up his clinic close to YMCA and have treated many injured players. Vadiyar had... Good evening. On the dais, Mr. Socrates, Mr. Jackmo David, Mr. Selvaraj, Mr. Kapil Raj Manas, all the legends, Mr. Ranganathan, Mr. Rajamanikam, Mr. Ramalingam, Mr. Swaminathan, and all of you here sitting here. I have seen so many of you playing when I was just playing for the college level, and I have admired your playing and very happy to be here to share in this centenary celebration of my favorite Vadiyar Sri Venkatakrishnan. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. முதலிய சிறில் பற்றி சொல்லிடுறேன். சிறில் வந்து அவருடைய லெகசி, அவருடைய ஜூனியர் வாத்தியார், சின்ன வாத்தியார்னு போடலாம் நாம. அவருடைய he's been, I know it's the hard work he's been doing to continue the legacy of Vadiyar Mr. Venkatakrishnan. And in spite of a lot of opposition, எதிர்நீச்சல் போட்டு எப்படியாவது அவர் இதை கனெக்ட் பண்ணார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிறில் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. வாத்தியார் எனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா 70 69 68லேருந்தே தெரியும் எனக்கு. நான் சிஎம்சி வெள்ளூரில் படிக்கும்போது ஐ வாஸ் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அண்ட் பாஸ்கெட்பால் பிளேயர். இங்கே காலேஜ் லெவலில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சும்மா ஒரு ஆர்டினரி சாதாரண பிளேயர். ஓவன் சத்தம் போட்டு விளையாடுவோம். அந்த டைமில் நீங்கள் நிறைய பேர் விளையாடிக்கிற பார்த்துருக்குறேன். வருவாங்க, ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அவளை பார்த்து அப்படியே இப்படி கூட விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வியந்தது உண்டு. அப்போ தான் மிஸ்டர் பாண்டியன், மிஸ்டர் சன்னி, அஃப்கோர்ஸ் வாத்தியார் மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன், 3 பேர் எனக்கு அறிமுகமானார்கள். அப்போலேருந்து நான் டச் வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் பண்ணும்போது கூட மிஸ்டர் பாண்டியன் எல்லாருமே எனக்கு தெரியும். அப்புறம் I never expected to come to Coimbatore. I was posted in the government hospital here in CMC Medical College, Coimbatore. அங்கே வந்து பார்த்தா மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன் வாத்தியார் இருந்தார். அவரை அப்பப்போ மீட் பண்ணுறது உண்டு. அப்புறம் நான் சீதாலட்சுமி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இப்போ தெரியும், அங்கே காலிபர் ரோல் இருக்குது. அங்கே ஒரு சின்ன கிளினிக் வச்சுருந்தேன். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது
திடீர்னு சொல்லி வாத்தியார் மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன் பார்த்தேன், மிஸ்டர் சன்னி பார்த்தேன். சன்னி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது அவங்க 2 பேரும் வந்தாங்க. வரும்போது வாத்தியார் அப்பப்போ அடிக்கடி வருவார். ஸோ வந்து ஆலோசனை சொல்லுவார். தென் ஐ கோ டு மை ஹிஸ் ரூம். அந்த மாதிரி ஈடுபாடுகள்லாம் உண்டு. வந்து இது ஸ்டார்டட் இந்த டாக்டர் இந்த இன்ஜூர்டு பிளேயர்ஸ் இருக்காங்க பாஸ்கெட்பாலில், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் டெவலப் ஆச்சுது. அதுக்கப்புறம் தான் இது யாருமே இந்த இன்ஜோர்ட் பிளேயர்ஸ்க்கு அல்லது இந்த அடிப்பட்ட பிளேயர்ஸ்க்கு யாரும் ஒன்றும் செய்கிறது இல்லையே வெளிநாட்டில். அப்போ தான் நான் யூகேலேருந்து வந்திருந்தேன். அங்கெல்லாம் என்ன எவ்வளோ பண்ணுறாங்க, நாமளும் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்து தான் அது. அப்புறம் அடிக்கடி வாத்தியார் சன்னி அவங்களாம் நிறைய பேஷண்ட்ஸ் அனுப்புவாங்க. அவங்களுக்கு பெஸ்ட்டு பண்ணி அவங்கள நிறைய எல்லாருமே சக்ஸஸ் சொல்ல முடியாது. நிறைய பேரை ஊக்குவிச்சு விளையாட வச்சதுக்கு அதெல்லாம் காரணம் வாத்தியார் தான். இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் கூட இந்த கால் மீ லெஜெண்ட் ஆஃப் ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி என்னை பேச வச்சாங்க. அப்போ முதல் படம் வாத்தியார் தான். I put up Mr. Venkadakshan's picture and said he is a man instrumental for developing sports medicine in Coimbatore. உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சுக்கா, சவுத் இந்தியாவில் நாங்கள் கோயம்புத்தூரில் தான் முதல் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ஆரம்பித்தோம். அதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா வாத்தியார். அதை நீங்கள் அதை விட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாத்தியாருக்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். கடைசியில் காலத்தில் அவர் ஜிகேஎம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஸ்ரீவத்சன் எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க அவங்கள. அவர் என்னால் மறக்க முடியாது. ஸோ என்னை கூப்பிட்டதுக்கு மிகவும் நன்றி. ஒன்று ரெண்டு வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. செல்வராஜ் அவரை பற்றி ஜாஸ்தி பேசினார். 2 things I want to tell you. டிசிப்ளின், அதே டிசிப்ளின் தான் சிறிலும் இப்போ கண்டினியூ பண்ணாரு. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் இந்த பாஸ்கெட்பால்னாலே அவர் தான் ஞாபகம் வருது. டிசிப்ளின் கண்டினியூ பண்ணீங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட நான் நிறைய இன்டர்வியூலாம் கேட்பேன், தம்பி என்ன விளையாடுறேன், அதாவது ஒரு கேம் சொன்னால் அவனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் புட் ஹிம் இன்சைட். ஐ அம் ஷூர் மிஸ்டர் செல்வராஜ் ஆல்சோ ஹஸ் தி சேம் திங், புட் ஹிம் இன்சைட். ஏன்னா அவனுக்கு டிசிப்ளின் இருக்கும். அவனுக்கு டிசிப்ளின் இருக்கும். அவர் சொன்ன வேலை செய்வான், அந்த அவனஸாக பண்ணுவான், ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பான்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு 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 அமைப்பை ஒரு ஊக்குவித்த ஆரம்பித்தது வாத்தியார் வெங்கடகிருஷ்ணன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த அவருடைய குவாலிட்டி நான் சொல்லிட்டு அமர போகிறேன். சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ரொம்ப சிம்பிளாக வந்து பாப்பா. நிறைய அந்த பசங்களாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து வெங்கடகிருஷ்ணனை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. ஒன்று வந்து டிசிப்ளின். பாஸ்கெட்பால் விளையாண்டு டிசிப்ளின். நீ படித்து முடிச்சிடணும், டிசிப்ளின் இருக்கும், வாழ்க்கையில் உனக்கு வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். அதனால் நீங்கள் பாஸ்கெட்பாலில் விடாதீங்க, பாஸ்கெட்பால் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெரிய கிரேட் பீப்புள், இவங்கெல்லாம் பெரிய கிரேட் பிளேயர்ஸ் அந்த காலத்தில். அவருடைய லெஜெண்டை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த சிம்பிளிசிட்டி ஏன் கேட்குறீங்கன்னா, கிளினிக் வருவார். கிளினிக் யாராவது இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் யாராவது கூட்டிகிட்டு வருவார். கூட்டிட்டு வரனா நம்ம வெளியே போய் ஏதாவது போகிறதா உட்காந்துருப்பார், மூலையில் உட்காந்துருப்பார். அவர் போய் நான் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பார். சார் என்ன சார் சொல்லவே இல்லை, உங்கள் வேலையை பாருங்கள், கடைசியில் பார்க்கலாம் அது சொல்லுவார். இந்த ரெண்டு குணாதிசயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னை கூட்டத்துக்கு மிக மிக நன்றி. அந்த OMCA சிறுகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு மிக மிக நன்றி. அவர்கள் இன்னும் அதே அநேக டெவலப்மெண்ட்ஸ் பாஸ்கெட்பாலுக்கு பண்ணுவாங்கன்னு நினச்சி இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir, for your excellent speech. Now, Mr. Nagesh sir will honor Mr. David Rajan sir. அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. என்னை விட மூத்தவர்கள்
இந்த கூடைப்பந்து விளையாட்டிலே இந்திய அளவிலே சாதித்தவர்கள் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் மூல காரணமாகவும் எங்களுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாகவும் இருந்த எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரிய வாத்தியார் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய 100வது ஆண்டு பாராட்டு விழா என்று சொல்வதை விட அவரை நினைவு கூறுகின்ற ஒரு விழாவாக இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் YMCA கூடைப்பந்து கழகத்தினுடைய நிர்வாகிகள். அவர்கள் அனைவருக்கும் குறிப்பாக திரு சிறில் இருதயராஜ் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விழாவை இவ்வளவு பேரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அனைத்து கூடைப்பந்து விளையாட்டு வீரர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு நான் இந்த மேடையிலே இப்பொழுது நிற்கின்றேன் என்றால் தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தினுடைய உபதலைவராக இருக்கின்ற இந்த பெருமை எனக்கு சார்ந்ததல்ல, வாத்தியார் அவர்களையே சாரும். அவர் காட்டிய வழியில் நான் நடந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த பதவியை பெற்றிருக்கிறேன் என்றால் ஒரு வழியில் அவர் காட்டிய ஒரு பாதை தான் எனக்கு இந்த நிலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாத்தியாரோடு பழகுகின்ற காலங்களிலே அவர் 2 விருப்பப்படுவார். 2 நிகழ்ச்சிகள் 2 காரியங்கள் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார். ஒன்று வரணும், சுவிட்சை போடணும், மேட்ச் நடத்தணும். இதுதான் அவருடைய முதல் எண்ணம். கோயம்புத்தூர்ல வந்து சுவிட்சை போட்டா லைட் எரியும், மேட்ச் நடக்கணும். இதுதான் அவரோட முதல் எண்ணம். அந்த எண்ணத்தை கோவை மக்கள் பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். முதலாக அவருடைய பெயரிலே வெங்கடகிருஷ்ணன் இண்டோர் ஸ்டேடியம் என்று பெரிய நாயக்கன்பாளையத்திலே மாருதி கல்லூரியிலே ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின்பு PHG நிறுவனங்கள் 3 கல்லூரிகளிலும் உள்ளுறை விளையாட்டு அரங்கம் இண்டோர் கேம்ஸ் நடத்தப்பட்டிருக்கிறது. பெருமையாக சொல்கின்றேன், இந்தியாவிலேயே 4 இண்டோர் ஸ்டேடியம் இருக்கின்ற ஒரே சிட்டி நமது கோவை மாவட்டம், கோவை நகரம் மட்டுமே. இது அவருடைய விஷனை, திரு வாத்தியார் அவர்களுடைய விஷனை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று பெருமைப்படுகின்றோம் நாம். அடுத்தபடியாக அவர் விருப்பப்பட்டது நர்சரி. கூடைப்பந்துக்கு நர்சரி என்பது நம் மிக மிக முக்கியமாக வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். அதை நிறைவேற்றுவதற்காக திரு மகாலிங்கம் அவர்கள், திரு LG வரதராஜ் அவர்களுடைய தலைமையிலே நர்சரி என்ற ஒரு திட்டத்தை துவங்கி நமது கோவை மாவட்டத்திலே இருக்கின்ற அத்துணை இளம் சிறார்களுக்கும் கூடைப்பந்தினுடைய அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸை கற்பிக்க வேண்டும் என்று தொடங்கி சிறப்பாக நடத்தி முடித்தோம். அது இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனாலேயே ஒரு பிளேயர் அவன் விளையாடுகின்றான் என்றால் அவன் எந்த ஊரை சார்ந்தவன் என்ற ஒரு நிலையை மாநில அளவிலே விளையாடுகின்ற போட்டிகளிலே ஒரு மாணவன் விளையாடுவதை பார்த்துவிட்டு இவன் கோயம்புத்தூர்காரன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெருமையை ஈட்டி தந்த புகழ் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு உண்டு. அதை முன்பே உட்கார்ந்திருக்கின்ற அனைத்து சிறுவர்களும் நீங்கள் மனதிலே கொண்டு இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இந்திய அளவிலே சாதித்த அத்துணை பேர்களும் இங்கே கேலரியில் அமர்ந்திருக்கின்றார்கள். நீங்களும் ஒரு நாள் அந்த மேடையிலே நீங்கள் அமர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். I'd like to call upon Mr. Umashankar sir to give the memento. எல்லாரும் நாளைக்கு இந்த சேர்ஸ்ல வந்து உட்காரணும் இல்லையா? வேணுமா? Thank you sir. He has been the president for 3 terms now, and he, along with his board members, are pillar of support functioning of our basketball club. It is impossible to pull out a function of such magnitude without his support and motivation. I call upon Mr. Jaikumar David sir to address the gathering. மாலை நேரம், அதுவும் மழை பெய்து வரும் காலம். இந்த நேரத்திலே இந்த மழையும் பொருட்படுத்தாது வருகை தந்திருக்கும் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக
ஜெர்மன்லேருந்து நம்முடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்காங்க. அவர் பேரை வாத்தியார் பேர் சொன்ன உடனே அவர் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லலையா. ரைட், நான் வந்துடுறேன். ரைட், அவங்க வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம டாக்டரும் எனக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே. அவங்க ஏற்கனவே வந்து பழைய நண்பர் அண்டு ரிலேஷன் கூட அவர் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே நம்மளுடைய வாத்தியார்கிட்ட வந்து ஒன்றா வந்து கோச்சாக வந்து அப்படி வந்து கண்டிப்பாக வந்து விளையாடியிருக்காங்க. அதுபோக செல்வராஜ் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். அதே மாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டு மற்றவங்க. அது போக வந்து இதில் ஒரு 162 பேரை வந்து எல்லா லெஜெண்டும் ஒன்றா சேர்க்கறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இதை வந்து சிறில் வந்து ஒரு முன்னேற்பாடாக ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாலே இது இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் சொல்லி அவங்க எல்லாரும் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இவர் அதாவது கிட்டத்தட்ட இது வந்து 63வது வருஷம் இது கோச்சிங். இது வந்து இது ஏற்கனவே ஒரு 65ஆவது வருஷம் இது. பட் இடையில ஒரு 2 இயர்ஸாக வந்து கொரோனாவால் வந்து ஒன்றும் நடக்கலை. இது வந்து நம்ம சிறப்பாக நடத்தணும் அதில். அப்போ வாத்தியார் இதையும் நம்ம சேர்ந்து ஒன்றா நடத்துவோம்னு சொல்லி சிறில் நான் வந்து அப்போ நான் என்ன சொன்னேன், 30 விழாவை வந்து நடத்திடுவோம் சொல்லி எங்களுடைய பில்டிங் ஒன்று இப்போ வந்து அங்கே ஆகிட்டு இருக்கு. அதையும் சேர்த்து ஒரே இதில் வந்து வச்சுக்கலாம் சொல்லி நாங்கள் அதான் நான் வந்து மனசில் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அது இப்போ எங்களால் அந்த பில்டிங் வேலை இன்னும் முடியல. இன்னும் கிட்டத்தட்ட 15-20 நாள் அது ஆகிப்போம் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு பெரிய எங்களுக்கு பயம் என்னென்னா மழை ஒன்று தான். இப்போ நேற்று நைட்டு வந்து சரியான மழை. நேற்று மார்னிங் வந்து நானும் சிறில் வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரே தண்ணி. என்னடா இது என்ன பண்ணுறது, இது இத்தனை நம்ம வந்து கூப்பிட்ருக்கோமே, இது ஃபங்க்ஷன் எப்படி நடத்துறது சொல்லி அவர் ஒன்று என்ன பண்ணாருன்னா பிஎஸ்சியில் வந்து நம்ம நடத்தலாம். அப்போ நான் சொன்னேன் பிஎஸ்சியில் நடத்தினா வந்து அது வாத்தியாருக்கு அது வந்து பெருமை இல்லை. அவருக்கு எல்லாத்தையும் வந்து உருவாக்கின இடம் வந்து இந்த இடம் ஒய்எம்சி. அவர் முதல்ல இந்த மருத்துவமூட்டில் உட்காந்து கிரவுண்டில் ஒன்று ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே படிப்படியாக இங்கே எல்லாரும் வந்து இத்தனை பேர் இத்தனை லெஜெண்டை அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால் அங்கே வந்து வேறு எங்கேயும் வேண்டாம், இங்கே தான் வச்சே ஆகணும். ஒன்று அவர் என்ன சொன்னார், சரி ரைட்டு நம்ம நாளைக்கு இங்கே வந்து வச்சிடலாம். பிஎஸ்சிக்கு என்னமோ போகிறேன்னாரு. இப்போ அங்கே என்ன பதில் சொன்னாங்கன்னு ஒத்து தெரியல. நான் ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னேன் இங்கே தான் வைக்கணுங்கிறத மட்டும் ஆணித்தரமாக அவர்கிட்ட சொன்னேன். சரி ரைட்டு வச்சாச்சு. இப்போவும் நான் ஈவினிங் வந்து 4 மணிக்கு வீட்டிலேருந்து பார்த்தா எங்கள் ஏரியாலும் மழைன்னா மழை சரியான மழை. என்னடா இப்படி நம்மளை படி எடுக்கிறது. ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே ஒய்எம்சிக்கு மலைக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. எனக்கு இதுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுடைய ஐஜி பாலகிருஷ்ணன் ஒற்று போகுது ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சேம் இதே மாதிரி தான். அது கரெக்டாக முடிய போகிற நேரத்தில் மழை சரியான மழை. அதுக்கப்புறம் லாஸ்ட் டிசம்பரில் அதாவது நவம்பரில் எப்போவுமே வந்து பனிக்காலமாக இருக்கும். பனிக்காலத்துலேயுமே கரெக்டாக அன்னைக்கு பார்த்து போயிடுவோம் மழை. எனக்கு அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், நமக்கு இது ரொம்ப பொருத்தம். ரைட், நம்ம தைரியமாக வந்து பண்ணுவோம். இப்போ லேசாக வந்தது மழை வீட்டுக்கு. அதனால் அவர் செல்லுடைய ஒரு கனவு வந்து உண்மையிலே நினைவாயிட்டு எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதில் பெற்றோர்கள் எல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க. அவங்களுக்கு என்னை நான் வாழ்த்தி அவங்க நான் வந்து வரவேற்கிறேன். தொடர்ந்து இவருடைய பேஸ்கெட் பாலுக்குரிய ஹெல்ப் வந்து எப்போவுமே வந்து ஒய்எம்சியில் எப்போவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வருஷம் வந்து 90 ஜென்ஸு 45 லேடிஸ் வந்து நாங்கள் ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இப்படி வருஷம் குறைஞ்சது ஒரு 125-130 வரை நாங்கள் வந்து கோச் பண்ணணும். எங்கே பார்த்தாலும் ஒய்எம்சிஏ பிளேயர்ஸ் வந்து ஜொலிக்கணுங்கிறது தான் எங்களுடைய மெயினான ஒரு ஆசை. அதுக்கு அழகாக வந்து நம்ம சிறில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அது கீழே வந்து வேலை பார்க்குறாரு. அந்த சொன்ன மாதிரி பெரிய வாத்தியார் அவர்னா இவர் வந்து சின்ன வாத்தியார். அது கீழே உள்ள கோச்சஸ் பூரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ட்ரைனிங் இருக்காங்க. இவர் இதே மாதிரி தான் கரெக்டாக அந்த டிசிப்ளின் தான். காலையில் 5 மணிக்கு வந்தால் 5:05 வந்தால் வெளியே விட்டுருவார். அந்த மாதிரி நல்லா அழகாக வந்து நடத்திட்டு வர்றாரு. அடுத்து வாத்தியார் ஏற்கனவே இது வந்து 1958 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எனக்கு வந்து அவங்க வாத்தியாரை பற்றி சரியாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிற பார்த்தா அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துப்பாருங்க எனக்கு தெரியுது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் இவ்வளோ பிரேயர்ஸை அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இத்தனை பேர் வந்து அத்தனை கூப்பிட்டு எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒய்எம்சி நம்முடைய காலங்களில் இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ரோக்ராம் நான் நடத்திருக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது. அதனால் தொடர்ந்து இந்த வேலைகள் வந்து எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். பேஸ்கெட் பாலுக்காக எப்பவும் வந்து
பேஸ்கெட் பால் மட்டும் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸ் வெரைட்டி எந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து டென்னிஸ் அவார்டு நடக்கும். இப்படி ஒவ்வொன்றும் டெவலப் பண்ணிக்கிட்டு வரோம். இன்னும் வேறு என்ன கேம் வந்தால் நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கோம். இந்த ஒரு மாலை நேரத்தில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டீங்க. குறிப்பாக ஜெர்மனில் வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கேருந்து வரணும்னா சும்மா லேஸ்பட்டு வர மாட்டாங்க. லோக்கலில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாரையும் நான் வந்து வாழ்த்தி வரவேற்று திரும்ப அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததுக்காக அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Players. He is the former secretary of CDBA and is closely related with Vadyar. In spite of his health, he graciously accepted to join us for this event. He is a well-wisher of YMCA Basketball Club. Now we request Mr. K.A. Rajamanikam to the stage, please. K.A. Rajamanikam, to his illustrious career spanning 1962 to 1996, Mr. Rajamanikam's leadership saw his school team clinch top honors at district, state and national levels. He was a player and coach for the YMCA basketball team and finished in the top 2 in the district and state. His coaching prowess has sculpted numerous talents bearing fruit in the landmark victories through the years. Notable highlights include the coaching tenure for Tamil Nadu basketball team, BIEA Kite Gas squad, showcasing his expertise on both regional and national stages. Few esteemed institutions he coached are Coimbatore district team, PSGR Krishnammal College for women basketball team, CTC basketball team and Coimbatore Range Police basketball team. Mr. Rajamanikam's dedication extends beyond the court and was recognized by Government of Tamil Nadu as distinguished teacher. With a remarkable career that spans player, coach, secretary and selector roles, Mr. Rajamanikam's impact resonates deeply within the basketball community, leaving an indelible mark on generation of players and enthusiasts alike. We are proud to have you here, sir. I request Mr. Kapalraj Manas, please come and honor him. Have to remove it. TN66 and இது ஒரு வண்டி மட்டும் தான், Nissan வண்டி, ப்ளீஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணுங்க. TN38 BM1020 Nissan. Thank you. I would like to call Mr. Swaminathan to the stage, please. Born in 1950s, Swaminathan earned his bachelor's in zoology from St. Xavier's College, Tirunelveli, and his master's from Pachayappa College, Madras. He served 33 years in the Department of Zoology at Government Arts College, retiring as professor and Thank you, sir. We do not want this souvenir. This is to commemorate the achievements of the legacy of our Vadyar, Sri S. Venkatakrishnan. We have come up with a souvenir which highlights the experiences of some of the eminent personalities with Vadyar. We have also reproduced yesteryear articles and pictures depicting the work for the basketball. And we have also placed the souvenir in the gift for all the players as well. So you will all have it in your bag.
I request Mr. Chandran to go and collect one souvenir from Mr. President of YMCA. Yeah. Sir, please. Big round of applause, guys. Next, we would call upon Mr. S. Ramanathan, Dr. S. Ramanathan. He represented men Madras State from between the year 1960 to 67. To call upon Mr. Sundar Raj. He represented men Madhya Pradesh State 1963. Mr. Mahendran, Mr. Syed Khalid, Mr. N.K. Balasubramanya, thank you. Volunteers, accompany them, please. Mr. Ramamurthy, Mr. N. R. Ramamurthy. Mr. Surendran. Mr. V.K. Gunashekaran. Next is Mr. C. Purushothaman, C.R. Purushothaman. Mr. Siti Babu. And Mr. A.M. Sampath. Thank you very much for your cooperation, everyone. Mr. Siti Babu. Now we are calling upon the second stage. Mr. B.K. Narayanaswamy. Team Tamil Nadu in the year 1980-89. Team Mallika, who represented women's team Tamil Nadu in the year 1982-93. A. Geeta Mani, Dr. B. Sujata, Bhuvaneshwari, Vijay Lakshmi Vincent, Agnes Febolia, Padma Malini Hari,
Shiba Subhishesha Muttu. Kids, energy எங்க இருக்கு? Please give them a big round of applause. விடாம கை தட்டணும். நீங்க கை தட்ட மழை நிற்கணும். Sangeeta N. Subhashini S. Devi. Mr. C. Prakash. Mr. Nagadevaraj. Mr. P. U. Manoharan. Mr. P. Dandapani. Mr. Jayapal. Mr. Jayapal. Mr. P. D. Mohan Singh. Mr. Cyril Iridiraj. இங்க சத்தம் பத்தல. Mr. Murali. Mr. Murali represented. Give them a big round of applause, please. Mr. T. Shanmugam. Mr. T. Shanmugam. 1981. Mr. C. N. Ashok. Mr. C. N. Ashok. So please come. Mr. Jamil Ahmed. This is Mr. Jamil Ahmed, who represented Mini Youth Tamil Nadu and Indian Navy and Services 1983 to 1986. Mr. K. Kanagaraj. Mr. K. Kanagaraj, do you know him? We would like to call upon Mr. Govindaraj. Mr. Govindaraj, please. Then Mr. Gunasheelan. Mr. Gunasheelan represented Youth Tamil Nadu and Youth India 1984-1985. Mr. Ashok Selvakumar. Mr. Govindaraj. We have completed the stage 3 and we are moving on to the stage 4. Stage 4. Sharmila Rajan. Surya Darshini. Akshaya. Sindhuja. Shinu George.
Amarta, K. Priya, Chandni Siddiq, Induja Kumari, Pavitra Shri. Selvamitra, now we'll move on to stage 5. Stage 5, Mr. Kanikannan. Can you come on to the stage, please? Mr. Kanikannan. Mr. Kanikannan represented Junior Tamil Nadu 1985 to 86. We call upon Ms. Nitika to be on this. The parent has come and he is collecting on her behalf. Just 1 minute, sir. 1 minute, sir. 1 minute, sir. Sir. Okay, sir. Nitika, parent of Ms. Nitika. Mr. P. Damodara Swami. R. Sridharan. Mr. R. Sridharan. Mr. M. Prabhu. Just wait on for a minute, sir. Mr. R. Sridharan. Dr. T. Hemalata, Mr. Sridharan. Mr. M. Prabhu. Mr. M. Prabhu. Mr. Krishnamurthy. Mr. Krishnamurthy. Mr. Shahul Hamid. Mr. Shahul Hamid, can you please come on the stage? Mr. Vincent Sahaya Raj. Sir, please wait, sir. Vincent Sahaya Raj, sir, can you please wait? It's just Mr. Krishnamurthy. Mr. Paulson Francis. Sir, just after this one, sir. Hey, bye. Mr. Paulson Francis. Mr. N. Gopalakrishnan. Mr. N. Gopalakrishnan. Mr. Navaratan Kumar Bhavna.
Mr. Navratan Kumar Bhavna. So Mr. N. Gopalakrishnan. We will request all the players to take your seats back. All the players, please take your seats back. If you have received your mementos, can you take your seats back? We will share all the pictures to you. Mr. Navratan Kumar Bhavna. Next, Mr. Senthil Velan. Mr. Senthil Velan. Sir, please wait, sir. Sir, please wait. Mr. Senthil Velan, represented Youth Tamil Nadu. Big round of applause, guys. Mr. Senthil Selvan. Mr. Senthil Selvan. Mr. Shivanandam. Big round of applause. We request Mr. Mohan Singh. Mr. Mohan Singh. Mr. Mohan Singh represented rest of India and Tamil Nadu. Big round of applause, kids. No noise. Mr. Mohan Singh. Mr. Surya Kumar Prabhu. So Mr. Shivanandam. Waiting like okay. Surya Kumar Prabhu. Mr. Rajan is the next. Mr. Surya Kumar Prabhu represented men Tamil Nadu 1991 to 1992. Mr. R. Rajan, Youth Junior Tamil Nadu and Indian Railways 1991-1992. Mr. R. Shivakumar. Mr. R. Shivakumar represented Youth Tamil Nadu 1991 to 1992. Mr. S. Ramesh, can you come to the stage? Thank you, sir. Just one moment. Mr. S. Ramesh represented Junior Tamil Nadu 1991 to 1992. Mr. Shyam Sundar, just one moment, sir. Mr. Shyam Sundar represented Youth Tamil Nadu 1991 to 1992. Big round of applause for him, guys. We see Mr. Shyam Sundar coming and playing here. Mr. Joseph Xavier Roberts. Mr. Joseph Xavier Roberts. So just one moment, sir. Yeah. Mr. Joseph Xavier Roberts represented Youth Junior Men Tamil Nadu. Kids. Big round of applause. Mr. Joseph Xavier. Next is Mr. Vishwanatha Nagaraj. Just one moment, sir. Mr. Vishwanatha Nagaraj, Youth Junior Tamil Nadu, 1993 to 1994. We request all the players who have collected their mementos to please go back to their seats because we are not able to, the audience are not able to see. We kindly request your cooperation. Please take your seats, sir. Now we are moving on to stage 6. K. Satya. Stage 6. P. Sri Lakshmi, Mini Tamil Nadu, 2018-19. Deepa Darshini. Next comes Subiksha. Mrs. Asha. Amrita Varshini.
Anithya. Current players. Get inspired, guys. On behalf of Anithya, C. R.M. Ritika. Smita. Akshita Prasanna. Hemavarini. Shivani. Yuvashri. We are moving on to stage 7. Mr. Ashok Kumar. Mr. Ashok Kumar, see Ashok Kumar, can you come on to the stage? We are moving on to the stage 7. Next is Mr. J. Alvin Francis. Mr. Ashok. Next is Mr. Shivashankar. Mr. Shivashankar. Mr. Alvin Francis represented Junior Tamil Nadu, 1994 to 1995. Mr. Kannabiran. Mr. Kannabiran, 1996 and 2004, he has also been awarded Presidential Medal during the 2021 for distinguished record of service in Central Excise and Customs Department. Mr. S. Arun, Junior Tamil Nadu. He is a formidable player as well for Tamil Nadu. Mr. R. Shivashankar is the next. Next is Mr. N. Raja. Mr. N. Raja represented Mini Tamil Nadu between years 1997 to 1998. Please give him a big round of applause, guys. Mr. R. Murugesan. Give him a big round of applause. Mr. N. Vijay. Mr. N. Vijay. Mr. C. R. Vishwanathan. Mr. Balaji Murthy, representative Youth Tamil Nadu, between years 1999 to 2000. Mr. Surya Narayanan, 2000. Meeting on the first guys, Mr. R. Ramakumar is the next. Mr. Jitendrian Murugesan. Mr. Jitendrian Murugesan, father is coming Gayatri. Between 2000 and 2009. Mr. Purveshwaran. Mr. Purveshwaran. Give a round of applause, guys. Mr. Murli Amarraj. Mr. Amarraj is next. 2001 to 2002. Mr. P. Akhilan. Mr. P. Akhilan. Mr. P. Akhilan represented Mini Youth 20. He also had the armband of captain for India. Big round of applause for him, guys. Mr. P. Akhilan. Mr. Tiliban is the next. Mr. Tiliban. Mr. Where is the kids? All sleeping? Mr. C.V. Dinesh. Mr. C.V. Dinesh, 10. Give him a big round of applause. Mr. Deepak Venkatesh. Mr. T. Balachandar, 8th stage now. Request all the members of 8th to come onto the dais. Mr. M. Vijay, please come to the dais. Where is YMCA? No noise.
I call upon. Now we are moving on to stage 8. R. Gunashekar, who represented Mini Youth Junior Team Tamil Nadu in the year 2003-2006. K. Mohan Raj, who represented Mini Tamil Nadu team. E. S. Aravind, S. Calistus. Adarsh Premchand, who represented Youth Team India in the year 2013-2016. Junior Tamil Nadu team in the year 2014-2015. 2014-2015. We have dinner and leave. We request all the guests to have the dinner and leave, so please be seated. Nadu in the year 2016-2017. A. Vijay Kumar, who represented Junior Team Tamil Nadu in the year 2018-19. Mr. Adarsh will collect on behalf. Who represented Mini Team Tamil Nadu. C. K. Adavan, who represented Youth Team Tamil Nadu and Youth Team India in the year 2022-23. Adavan's parents are here to collect the gift. We call upon Adavan's parents. Gautam, who represented Junior Team Tamil Nadu in the year 2022-23. In the year 2022-23. Kabilan, who represented Mini Team Tamil Nadu in the year 2022-23. S. Bharati, 2022-23. SP Justin, Mini Team Tamil Nadu in the year 2022-23. Vishal, who represented Junior Team. We request everybody to be seated. Big round of applause, please. Parents and participants, the kids are not here. Mr. Murugeshan. Mr. Murugeshan, can you please come on stage? Mr. Murugeshan is the state coach and he has graciously come here and he has been representing Tamil Nadu state as well. Mr. Kapil Raj Manas is honoring him. Give him a big round of applause. Ready? Ready? Please come to the stage. Okay, wow.
YMCA ground தான் பக்கத்து நம்ம வாத்தியார் ரங்கநாதன் எல்லாம் சேர்ந்து பேஸ்கெட் பால் தொடங்கும்போது அதுக்கு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு விளையாடி இது விளையாண்டதுக்கு காரணம் ஐயா அவங்க தான். விளையாட்டுன்னா ஒரு ஒழுக்கம் நேர்மை பங்க்சுவாலிட்டி இருக்கணும். அது கோயம்புத்தூர் பிளேயர்ஸ்னால் அது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஐயா அவங்கள நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம், பக்கத்தில் பேசியிருக்கோம். பட் நல்லா கோச்சா எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவர். அவுட் ஆஃப் த கோர்ட் ரொம்ப மென்மையானவர். விளையாடும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சார் கிட்ட கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நாளைக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவாராம். சார் அப்படி அந்த குழந்தைகளை அப்படி வழி நடத்தியிருக்கிறார். அவர் இருந்த காலத்தில் நானும் விளையாடினோம்னு எனக்கு அது பெருமையாக இருக்கு. அவர் நிறைய கோச்சஸும் இந்த YMCA டீமையும் உருவாக்கியிருக்கார். எங்களுக்கும் கோச்சாக இருந்திருக்காங்க. மிஸ்டர் சந்திரனா யாரும் நாகராஜ் மாஸ்டர் எல்லாரும். அதே மாதிரி NLCக்கும் போய் அங்கேயும் டீம் உருவாக்கி அங்கேயும் ஸ்டேட் லெவலில் வச்சு குழந்தைகளை உருவாக்கி நல்லா ஒரு இது கொண்டு வந்திருக்காரு. பேஸ்கெட் பால்னா ஐயா அவங்க தான். வாத்தியார் வெங்கடகிருஷ்ணன் சார் தான். அவர் தன்னலமற்றவர். அவர் இந்த விளையாட்டுக்காக என்னோட வாழ்நாள் முழுவதும் செலவு செய்திருக்காங்கன்னா அவர் எந்த பாதராகி ரொம்ப லேட்டு பெருமைக்கு அவருக்கு சார்ந்ததுதான். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் மேக்கப் பத்தல இந்த பெருமையை கொடுத்ததுக்கு நான் இந்த YMCA பிளேயர்ஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திறமையும் எங்கே இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். Miss Mallika, can you come in? இங்கே கூடியிருக்கிற அனைத்து பிளேயர்களுக்கும் லெஜண்ட்ஸ்க்கும் என்னோட வாய்ப்பு கொடுத்து பேசுகிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நாங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இங்கே நிற்கிறோன்னு காரணம் வந்து சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி லெஜண்ட்ஸ் மிஸ்டர் ரங்கநாதன் சார், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், மிஸ்டர் பழனிசாமி சார், இவங்க 3 பேர்த்தையும் எங்களால் மறக்க முடியாது. அதுபோல் எங்கள் சீனியர் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டிசிப்ளினு பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணி கொடுத்தனுங்காட்டி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிறோம். YMCA பிளேயர்ஸ் மிஸ்டர் சிறு சார் அண்ட் சந்திரன் சார் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், படித்து முடிச்சு எல்லோரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் மாறி மாறி இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் 160 பேரையும் இங்கே சந்திப்பு பண்ணுறதுக்கு ஒரு பாலமாக அமைச்சு கொடுத்ததுக்கு அவங்க எவ்வளோ பேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறபடி நீங்கள் வந்து பங்க்சுவாலிட்டி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ஸ்டேட் பிளேயர்ஸ் உருவாகணும், இந்தியன் பிளேயர்ஸ் உருவாகணும். மெயின்லி வந்து சென்னையிலேருந்து தான் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எங்கள் ஸ்டேஜிலலாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. ஒரு ஸ்டேட் கிடைக்கணும்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். சிவியராக எவ்வளோ கோச் இது பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேயரும் இந்தியன் பிளேயர்ஸ் ஆகணும்னு என்னோட விருப்பம். கோயம்புத்தூர் பிளேயர்ஸ் தான் மஸ்ட் சைன் பண்ணணும், அதுதான் என்னோட விருப்பம். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு YMCA பிளேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மற்றும் வந்து இந்த காட் ஃபாதர் வெங்கடேஷன் சார் வந்து நம்மளை எல்லாரும் மீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரோட பிளெஸிங்ஸ் ஷவர்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Thank you, madam. While we are getting ready for the drill, we would like to read out our 63rd summer camp report. Summer camps have been integral part of YMCA Basketball Club's yearly agenda,
This has been started by our revered Sri Venkatakrishnan sir in the year 1958, and since then this tradition has been continued and has become a culture for us. Now we are in our 63rd summer basketball camp and we are proud to present Umar Shankar, P. Shivakumar, Tyagarajan, Mr. Ganesh, and camp was well planned and coordinated and executed under the guidance and leadership of Mr. Cyril Iridhe, member in charge of YMCA Basketball Club. The basketball training program at a community level goes beyond skill development, impacting the lives of youth in significant ways. The main goal of this coaching camp was to enhance the basic skills and fundamentals of the game among young players. Sessions began with jogging and conditioning exercises to improve fitness and stamina, followed by instruction in dribbling, passing, defense, rebound, and team coordination. Our special thanks to Mr. Jaykumar of JJ Coatings for sponsoring sports attire for all our players, coaches and parents who participated in the camp. We would also like to register our sincere thanks to Mr. and Mrs. Jayachandran for sponsoring the memento. We would also like to thank Mr. Ganesh and Dharani of Fitness One to provide our children with flexibility and fitness training. We also express our heartfelt thanks to Mr. Jaykumar David and all the board members for providing us the necessary facilities for the smooth functioning of the camp. We would like to thank all the children who participated in the camp with sheer dedication and interest. Without them, this camp wouldn't have been successful. That was amazing. We could feel every bit of the beat and rhythm.
we are moving on to the drill drill. Music, please. Can you believe the performance that you just witnessed was from beginners group who are into basketball for just 3 to 4 weeks? Kudos to the exceptional training by our formidable coaching staffs.
display of talent we have witnessed on the court today. Let's give a round of applause to our incredible young athletes who have executed those basketball drills with finesse and passion. But of course, behind every great team, coaches who guide, inspire and empower these young athletes to reach their full potential. Throughout the 63rd summer camp, we have experienced the unwavering dedication and commitment of our coaches, which has been instrumental in our success. Today, we stand in deep gratitude. M. Surendran, drills are different and exciting. That is Surendran sir. Surendran sir. Okay, sir. He's also a state player. But Mr. Nagesh. Master. That is our Nagesh sir. Mr. Umashankar. Okay. Umashankar sir has very discipline in words. Mr. M. Tyagarajan. His way of strategizing during a game is exceptional. Big hands for Mr. Tyagarajan. Next is Mr. Sri Ganesh. He is not only a coach, For the summer camp, we had a professional trainers from Fitness One who visited every morning for. I would like to call upon Mr. Kannabiran to deliver a small speech for us. They are from Ortho 1. Put a great effort to bring all that, and we are very joyful to meet our co-players, seniors, all the seniors, and particularly so many international players has come from Mr. Surya Shekhar, Indian Bank, and Mr. Sendaresh, and all they coming from Chennai to meet all the players. It's a great moment for all of us. And finally, this YMCA, everyone knows that what is YMCA. YMCA also known as Young Men Career Assured. So this is what YMCA. Many players grown in this campus. Many players in all the departments, all the YMCAs are there. In Coimbatore, either they will. Thank you, sir. Mr. Sendureswaran. கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷமா அவர் தொடர்ந்து வந்து எங்களுடைய இதில் வந்து கோச்சாக இருக்காரு. இப்போ இந்த வருஷம் நாங்கள் 63வது வருஷம் கோச்சிங் போது ரொம்ப சிறப்பாக நாங்கள் வந்து நடத்திருக்கோம். இதில் கிட்டத்தட்ட நாங்கள் கலந்துக்கிட்ட ஒரு 40-45 வருஷமாக தொடர்ந்து யாரெல்லாம் விளையாடுறீங்க ரொம்ப தரையா இந்த அருமையான மாலை வேளையில் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரே ஒரு நிமிஷம் எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் திரும்பட்டும். அங்க பக்கத்துல காலையில் பேசுறது ஹலோ என்ன பேசிக்கிறதால எல்லாமே இங்கே திரும்பட்டும். திரும்பிச்சா திரும்பிடுச்சுன்னா சத்தமா ஒரு கைதட்டல் எல்லாம் கைதட்டணும். என்ன இருந்து இங்கெல்லாம் வரலையே என்ன இங்க வந்தாச்சுன்னா வயசு பேசுறதும் கிடையாது, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் சார். எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கைத்தட்டல் எதுக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு அருமையான விழாவை ஏற்படுத்தி நடத்தி கொடுத்தவங்க. இந்த மாதிரி எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கறது அபூர்வமான ஒரு விஷயம். இன்னைக்கு இங்க வந்திருக்க ஒவ்வொருவருடைய மனதிலையும் அவங்க விளையாண்டப்ப நடந்த பசுமையான நினைவுகள் அவங்களுடைய மனசுல ஊத்து கொள்ளும். இதுக்கெல்லாம் காரணம் கருத்தா வேண்டகிருஷ்ணன் சார்.
வெங்கடேஷன் சார் அவர் வந்து தந்தை கூடைப்பந்தின் தந்தை அப்படின்னு சொல்றதுல எந்த மிகையும் கிடையாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் அவர். எங்க அப்பாவுக்கு கோச் பண்ணவர். எங்க அப்பா பேர் வந்து திரு ஞானேஸ்வரன். அவரு இந்தியன் டீம் விளையாண்டாரு. அந்த இந்தியன் டீமுக்கு வெங்கடேசன் சார் கோச்சு, எனக்கும் கோச் அவர். எனக்கு அப்புறம் என் பிரதருக்கும் கோச்சு, அதுக்கப்புறமும் கோச் பண்ணிட்டு இருந்தார். இதனால நமக்கு என்ன புரியுதுன்னா அவரோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் கேம், நாட் ஒன்லி டெடிகேஷன். வெங்கடேசன் சார் அப்படின்னாலே டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் எதனால வேணும் அப்படின்னா, இப்ப இது வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கெல்லாம் தான் தூங்கக்கூடாது, இங்க பார்க்கணும். டிசிப்ளின் எதுக்கு அப்படின்னா, டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால பரிபூர்ணமா செய்ய முடியும். இங்க கோயம்புத்தூர்ல டிசிப்ளின் அப்படின்னா கோயம்புத்தூர் தான். அதுக்கு காரணம் வெங்கடேசன் சார். வெங்கடேசன் சார் மட்டும் இந்த கிரெடிட் போகுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவர் வழி வந்த எல்லோருக்கும் அது சாரும். ஏன்னா அவர் பண்ண விஷயத்த கூடவே கொண்டு வர்ற விஷயம், கடைசி வரைக்கும் எடுத்து கூட்டி அதை நிலைநாட்டக்கூடிய விஷயங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இன்னைக்கு இத்தனை பேர் இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுது. இது இவ்வளோ சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்பெல்லாம் டிவி, ஃபோன், சினிமா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வந்துடுச்சு. இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் போதும் இவ்வளவு பசங்க இங்கே சம்மர் கேம்ப்ல இருக்காங்கன்னா திஸ் இஸ் நாட் அஸ் ஈஸி ஜோக். எவ்வளவோ இருந்தது தமிழ்நாட்டில், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பார்க்கும்போது நிஜமாவே சந்தோஷமா இருக்கு, மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இதுல வந்து இவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன இது இருக்கா, அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னா இப்போ இல்லை. படிப்புல வந்து மார்க்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் இப்போ இல்லை. ப்ரொஃபஷனல் சிஸ்டத்துக்கு இப்போ ட்ரை பண்றாங்க. அது வந்து விட்டால் திரும்பி பாஸ்கெட் பால் தலை நிமிரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் கிடையாது. என்னுடைய சில்லனுக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ள ஒவ்வொரு கோச்சஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓ, இதை நான் முன்னே பண்ணிடலாம் போல் இருக்கே, கை கொட்டி சத்தம் நல்லா இருக்கு போல் இருக்கே. One more big thanks to Selvaraj, and he is also doing a great job. And my hearty thanks to Mr. Kapal Singh. So, அவருக்கு அழைத்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். A big hats off to this wonderful function. Thank you. Thanks a lot. சார் எல்லோருக்கும் வணக்கம். ஒரே நிமிஷம் 30 செகண்ட் வச்சுங்க. ஐ எம் முத்துக்குமார், இந்தியா லிமிடெட், நவரத்னா கம்பெனி. ஏன்னா சார் இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், பசங்க பிளேஸ், பசங்க கேட்டுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற இடம் எந்த இடம்? இருக்கிற இடம் எந்த இடம்? கிரவுண்ட் இல்லை, இட் இஸ் டெம்பிள். என்னுடைய கோயில் இது. காரணம் பெரியவர்.